ஹாய், நான் தான் உங்களில் ஒருவன், மக்களில் ஒருவன், உங்கள் நிச்சு. வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நல்ல ஒரு உடல் நலத்துக்கு தேவையான ஒரு ஆரோக்கியமாக வாழ்வதற்கு மிகவும் மிக முக்கியமான ஒரு உடற்பயிற்சி பார்க்க போறோம். ஜாயிண்ட் எக்ஸசைஸ் பார்க்க போறோம். ஒரு 10 ஜாயிண்ட் எக்ஸசைஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா எக்ஸசைஸ் பண்ண போறோம். வாங்க உள்ள போய் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்னா, முதல்ல நம்ம எப்படி பண்ணணும்னா, இந்த கால் கணுக்கால்னு சொல்லுவாங்கல்ல, இந்த காலுக்கு நம்ம முதல் விளையாட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா, முதல்ல உங்க கையை இப்படி வச்சுடுங்க. இப்படி வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்னா, காலை இப்படி வச்சுட்டு இடது பக்கம் மாட்டு ஒரு 10 ரவுண்டு, அதே மாதிரி வலது பக்கம் மாட்டு ஒரு 10 ரவுண்டு. இது வந்து வலது கையா, வலது கை முடிச்சதுக்கு அப்புறம், வலது கால் முடிச்சதுக்கு அப்புறம் இடது கால் அதே மாதிரி 10 வாட்டி இடது பக்கம், 10 வாட்டி வலது பக்கம். வாங்க நான் கான்செப்ட். சப்போஸ் உங்களால பேலன்ஸ் பண்ணி ஒத்த காலில் நிக்க முடியல அப்படின்னா, கை ஏதாவது செவர்லயே பக்கத்துல யாராவது நின்னாங்கன்னா அவங்கள நீங்க பிடிச்சி நீங்க எக்ஸசைஸ் பண்ணலாம். வாங்க, 2 காலையும் வலது பக்கம் மாட்டு ஒரு 10 வாட்டியும், இடது பக்கம் மாட்டு ஒரு 10 வாட்டியும் பண்ணலாம். இப்படி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எப்பவுமே நம்ம எக்ஸசைஸ் பண்ணாலும் கண்ணை மூடி தான் பண்ணணும். கண்ணை மூடி பண்ணிட்டு இப்ப கணக்கால் முடிச்சிட்டோம்ல, முடிச்சிட்டு கையை கீழே போட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டு கண்ணை அப்படியே க்ளோஸ்லயே வச்சிருக்கணும். க்ளோஸ் பொசிஷன் வச்சுட்டு கையை நேரே வச்சுட்டு ஒரு 3 பிரீத், 3 வாட்டி மூச்சு இழுக்கிறத நம்ம மைண்ட்ல வச்சுக்கணும், விடுறதையும் மைண்ட்ல வச்சிருக்கணும். 1 2 3. இப்படி பண்ணிட்டு முடிச்சுக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு எக்ஸசைஸ் பண்ணாலும், ஒவ்வொரு ஜாயிண்டா பண்ணாலும் நம்ம இதே மாதிரி பண்ணிட்டே ரெகுலராட்டு. அப்பதான் ஒரு ரிலாக்ஸ் கிடைக்கும். அடுத்தது போலாம். அடுத்தது 2வது எக்ஸசைஸ். அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, காலை இப்படி நிறைய வச்சுடுங்க. நிறைய வச்சுட்டு ரிலாக்ஸ் ஆகிடுங்க. ரிலாக்ஸ் ஆகிட்டு இப்படி ஒரு ஸ்டெப் வந்துருங்க. அதுக்கப்புறம் உங்க கண்ணை மூடிடுங்க. கண்ணை மூடிட்டு என்ன பண்ணுங்க, இதே மாதிரி இந்த சைடு ஒரு இடது பக்கம் மாட்டு ஒரு 10 ரவுண்டு, மறுபடியும் வலது பக்கம் மாட்டு ஒரு 10 ரவுண்டு. வாங்க பண்ணலாம். கண்ணை மூடிடுங்க. கண்ணை மூடி பண்ணாதான் நம்ம ரொம்ப நல்லது. பார்த்துடுங்க. மூணு பிரீத் எடுத்துடுங்க, 3 பிரீத் இறக்கி விடுங்க, 3 பிரீத் எடுத்துடுங்க, 3 பிரீத் இறக்கி விடுங்க. இது நம்ம இப்ப எதுக்கு பார்த்தோம்னா, மூட்டுக்கு பார்த்தோம். அடுத்த எக்ஸசைஸ் இது வந்து இடுப்புக்கு என்ன பண்ணிக்கலாம், முதல்ல இத மாதிரி கால் நேரே வைக்காம இப்படி வச்சிடுங்க. காலை கொஞ்சம் விரிச்சு வச்சிடுங்க. விரிச்சு வச்சுட்டு இடுப்பு இருக்குல்ல, இடுப்பு இப்படி வச்சிடுங்க. வச்சுக்கிட்டு ஒரு இடது பக்கம் ஒரு 10 வாட்டி, மறுபடியும் வலது பக்கம் ஒரு 10 வாட்டி. வாங்க பண்ணிடலாம். அடுத்தது நம்ம எதுக்கு பண்ண போறோம்னா, இடுப்புக்கு பண்ண போறோம். இடுப்புக்கு என்ன பண்ணோம்னா, காலை இது மாதிரி விரிச்சு வச்சிடுங்க. கை இப்படி வச்சிருங்க. உங்களால எவ்வளவு தூரம் இப்படி வச்சுட்டு லூசா எல்லாமே நார்மலா இருங்க. ஃப்ரண்ட்ல இப்படி வாங்க. இவ்வளவு தூரம் வர முடியுமா அவ்வளவு தூரம் வந்துட்டு அப்படியே பேக்ல வண்டி அடிச்சுட்டு இதே மாதிரி 10 வாட்டி பண்ணுங்க. அடுத்தது அந்த கையை அப்படியே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுங்க, இடது கையை எடுத்து இப்படி இந்த சைடு இப்படியே கொண்டு வாங்க. அப்படி வச்சுட்டு மறுபடியும் வலது கையை வச்சுட்டு இப்படியே கொண்டு வாங்க. அப்படி பண்ண நேரம் உடம்பு வளையக்கூடாது. இப்படி அங்கேயும் இங்க மட்டும் வளையக்கூடாது. இப்போ இந்த சைடும் உங்களுக்கு கரெக்டா வச்சு
கெட்டி வச்சு அவங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த சைடு நவர முடியாது, அந்த சைடு நவர முடியாது. அதே மாதிரி கரெக்டா அப்படி ஒரு 10 வாட்டி. அடுத்தது காலை இதே மாதிரி விரிச்சு வச்சிருங்க. கையை வச்சுட்டு கை இப்படி வச்சுட்டு பெருவரில் எப்படி மடக்கிட்டு 4 வரல அப்படி வச்சிருங்க, மடக்கி பிடிச்சிருங்க. அடுத்த நம்ம என்ன பண்ணணும்னா, இப்ப பின்னாடி அவங்க யாராவது அடிக்க வராங்கன்னு எப்படி குத்துவீங்க, இப்படி குத்துவீங்களா, அதே மாதிரி இப்படி இந்த இடது பக்கம் வலது பக்கமா சேர்த்து 10 வாட்டி, அதே மாதிரி 10 வாட்டி பண்ணுங்க. கை இப்படி வச்சுட்டு இப்படி வச்சுட்டு நம்ம இதுக்கு நேராட்டு, நம்ம நெஞ்சுக்கு நேராட்டு இப்படி வச்சுட்டு இப்படி இப்படி 10 வாட்டி பண்ணுங்க. கண்ணை மூடிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், காலை இதே மாதிரி நீட்டிடுங்க. உங்க 2 கையை வச்சு இந்த 5 விரல் இருக்குல்ல, 5 விரலும் சேம் பொசிஷன், ஒரே பெருவிரல் பக்கத்துல கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இது வந்து நம்ம இப்ப ஷோல்டர் பண்றோம். இப்படி நின்றுகிட்டு இப்படி அப்படியே பேக்ல போயிட்டு அப்படியே நம்ம காது பக்கத்துல வந்து நின்றுட்டு அடுத்தது 1, இதே மாதிரி ஒரு 10. அடுத்தது ரிவர்ஸ்ல இப்படி இப்படி ஒரு 10, கண்ணை மூடாம இல்ல கண்ணை மூடிட்டே 10 இப்படி வலது பக்கம் 10 இந்த சைடு 10 மறுபடியும் இந்த சைடு அப்படி பண்ணுங்க. கண்ணை மூடாம 20. இதெல்லாம் செய்யணும். அங்கேயும் நமக்கு டக்கு 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 டக்குன்னு சவுண்ட் கேட்குது. நம்ம உடம்புல உள்ள அப்படி சொடு கொடுங்க, டக் 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 டக்குன்னு அப்படி எப்படி சவுண்ட் வருது. அதெல்லாம் வந்து பயந்துடாதீங்க. ரொம்ப நாள் நம்ம எக்ஸசைஸ் உடம்பெல்லாம் அசைக்காம இருக்கிறனால அதெல்லாம் பார்த்து பயந்துடாதீங்க. எந்த ஒரு விளைவுகளும் ஏற்படாது. அடுத்தது கால் நேரே வச்சுடுங்க. காலை நேரே வச்சுட்டு உங்க கை வந்து நம்ம நெஞ்சு நம்ம உடம்போடு ஒட்டி இருக்கட்டு, ஒட்டி வச்சுட்டு இந்த கை 2யும் கோத்துடுங்க. கோத்துட்டு என்ன பண்ணோம்னா, இது வந்து முட்டுக்குள்ள, இந்த முட்டுக்குள்ள கை முட்டுக்குள்ள உள்ள எக்ஸசைஸ். இப்படி ஒரு 10 வாட்டி, இப்படி ஒரு 10 வாட்டி, இடது பக்கம் ஒரு 10 வாட்டி, வலது பக்கம் ஒரு 10 வாட்டி. அப்ப நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த மணிக்கட்டுனால மணிக்கட்டு இது உடையக்கூடாது. கை நம்ம இந்த முட்டு கை ஸ்ட்ரைட்டா வச்சு இப்படி ஒரு 10, அப்படி ஒரு 10. வாங்க பண்ணலாம். அடுத்து காலை நேரே வச்சுடுங்க. நேரே வச்சுட்டு என்ன பண்ணலாம்னா, கை இதே மாதிரி நேரே வச்சுடுங்க. கை என்ன பண்ணலாம்னா, அடுத்தது கை இந்த பெருவரல் இப்படி வச்சுட்டு 4 விரலையும் மூடிடுங்க. அடுத்து இப்படி வச்சுட்டு என்னது மணிக்கட்டு, இது போன மணிக்கட்டுக்கு பண்றோம். ஃபர்ஸ்ட் இப்படி வச்சுட்டு இடது பக்கமா இடது பக்கம் ஒரு 10 வாட்டி, மறுபடியும் வலது பக்கம் ஒரு 10 வாட்டி கண்ணை மூடிட்டு பண்ணிடலாம். வாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, கால்லாம் நேரே வச்சிருங்க, கை எப்படி நேரே வச்சிருங்க. நேரே வச்சுட்டு பெருவரல் இருக்குல்ல, பெருவரல் அப்படி மடக்கிடுங்க. 4 விரல் நல்லா டைட்டா பிடிச்சிருங்க. இப்படி வச்சுட்டு இது வந்து நம்ம விரலுக்குள்ள எக்ஸசைஸ். இப்படி 10 வாட்டி ஓபன் க்ளோஸ், ஓபன் க்ளோஸ், அதே மாதிரி 10 வாட்டி. என்ன பண்றீங்கன்னா, காலை நேரே சேர்த்து வச்சிருங்க, கை இப்படி வச்சிருங்க. எப்படி வச்சிருங்க, கை இப்படி சும்மா சாதாரணமா வச்சிருங்க. அடுத்து இப்போ நம்ம கழுத்து எக்ஸசைஸ் பண்ண போறோம். கண்ணை மூடிட்டு இப்படி ஒரு இடது பக்கம் மட்டும் ஒரு 5 வாட்டியும், வலது பக்கம் மட்டும் 5 வாட்டி. இது பண்ண ரொம்ப ஸ்லோவா பண்ணும். உண்டாக்க மண்டாக்கான்னு அப்படி ஸ்பீடா பண்ணிடாதீங்க. கழுத்துல ஏகப்பட்ட நிறைய நரம்புகள் ஓடுது. சப்போஸ் ஏதாவது நரம்பு ஏதாவது டேமேஜோ ஏதாவது குண்டாக்க மண்டாக்கன்னு ஆயிட்டுனா ஒன்றும் செய்ய முடியாது. அதனால ஸ்லோ பண்ண, எவ்வளவு தூரம் ஸ்லோ பண்ண முடியாது ஸ்லோ பண்ணுங்க. 5 வாட்டி இடது பக்கம், 5 வாட்டி வலது பக்கம். தலை கிருன்னு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு 3 பிரீத்து மேலே எழுதிட்டு 3 பிரீத்து கீழே எழுதிட்டு ஒரு நிமிஷம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த மூமெண்ட் பண்ணலாம். இப்போ என்ன பண்ணலாம்னா, அப்படி உட்கார்ந்துருங்க. உட்கார்ந்துட்டு
இப்படி கை இப்படி இப்படி இந்த ஒரு முத்திரையில வச்சிடுங்க. அப்படி கையை நீட்டிடுங்க. இப்போ கண்ணுக்குள்ள எக்ஸசைஸ். நான் என்ன சொல்றேன்னா, உங்க முன்னாடி ஒரு கிளாக் இருக்க மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிடுங்க, மைண்ட்ல செட் பண்ணிடுங்க. நான் 12 சொன்னா 12 சைடு பார்க்கணும், 9 சொன்னா 9 போகணும், 6 சொன்னா 6, அப்படி அப்படி பாத்துடுங்க. முதல்ல நான் எப்படின்னு ப்ரொசீஜர் சொல்றேன். முதல்ல 12, 3, 6, 9, 12, மறுபடியும் 12, 6, 9, 6, 3, 12. அடுத்தது 12ல இருந்து 12, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. மறுபடியும் 12ல இருந்து 11, 10, 9, 8, 7, 6, 5, 3, 4, 4, 3, 2, 1 அப்படின்னு சொல்லி இதுக்கான ஓபன் பண்ணி தான் பார்க்கணும். இப்படி வச்சிருங்க. கிளியரா பார்த்துருங்க. கை எப்படி இருக்குது ஓபன் பண்ணிடுங்க. 12, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. அப்படி ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணிடுங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னா, உங்க கண்ணை வந்து ஓபன் க்ளோஸ் ஓபன் க்ளோஸ் ஓபன் க்ளோஸ் ஓபன் க்ளோஸ் சொல்லி ஒரு 30 வாட்டி அப்படி கண்ணை மட்டும் சிமிட்டுங்க. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா, அழகான ஒரு 10 எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். எல்லா கை கால் விரல் மூட்டு, அந்த கை எல்போ, அந்த காலுக்குள்ளது, அந்த கணுக்காலுக்குள்ளது, முதுகு, இடுப்பு, எல்லா இதுக்குள்ள ஒரு 10 விதமான எக்ஸசைஸ் பார்த்துருக்கோம். இதெல்லாம் நீங்க டெய்லியும் பண்ணுங்க. டெய்லியும் பண்ணோம்னா என்ன ஆகும்னா, நம்ம எல்லா ஜாயின்களும் ஆக்டிவ்ல இருக்கும். ஆக்டிவ்னா நம்ம ஒர்க்கிங்லேயே வேலை செஞ்சுட்டே இருக்கும். அப்ப நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். முக்கியமா இதுல என்ன நமக்கு பயன்னா, ரத்தங்கள் சுத்திகரிக்கப்படும். இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணோம்னா, ஜாயின்களை நம்ம ஆட்டி எடுத்து கொஞ்சம் விட்டோம்னா அந்த இடத்துல தசை நார்கள்ல ரத்தங்கள் புதுப்பிக்கப்படும். பண்ணி பயன்பெறுங்க. வாழ்க வளமுடன். செழிக்கட்டும் விவசாயம். முகத்தில் நிலவட்டும் புன்சிரிப்பு. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம். நன்றி, வணக்கம்.